2021ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்துல ஆட்சிக்கு வந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ 4 ஆண்டுகள் முடிஞ்சு 5வது ஆண்டுல பயணிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அதாவது அடுத்த மார்ச்சுக்கு அப்புறம் அப்படியே எலெக்ஷன். இன்னும் ஒரு 6-7 மாசம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. மொத்தமா ஒரு 5 வருஷம்னு வச்சுப்போமே. இந்த 5 வருஷத்துலயும் அவங்க என்னென்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, குறிப்பா திரு டி.ஆர்.பி. ராஜா, தொழில்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்க எட்டியிருக்கு. இது ஒரு புதிய மைல்ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு திரு டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. நம்பர்ஸ கேட்கும் போது நமக்கு இதெல்லாம் உண்மையா நடந்துச்சா? நம்ம இதை பார்க்கவே இல்லையே, ஒருவேளை நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமா? மொத்தமா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்தமா 11.4 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் உள்ள ஈர்க்கப்பட்டிருக்க இந்த எம்ஓயூஸ்னால, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா கிட்டத்தட்ட 11.4 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் நம்ம தமிழ்நாடு நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இந்த முதலீடுகள்னால இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பரை சொன்னாரு. இந்த நம்பர்ஸ கேட்ட உடனே 34 லட்சமா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு.